Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. உன் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றியே, அவரை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பியா? இந்த கையில் கழுத்துல தாலி ஏறுதுன்னா அது சுப்பிரமணி மாமா கட்டுற தாலி தான். அவன் லீலாவை தான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். நாம அவளை அடிச்சு துரத்தணும்னு வையே, அவன் எங்கேயாவது கோயில் குளத்துக்கு கூட்டிட்டு போய் தாலி கட்டிட்டானா கையில உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷமா வாழ வைக்கணும். என்ன இளவரசி, எங்க போயிட்ட? கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி இவ்வளவு நேரமாச்சே, எங்க தான் போயிருந்த? அது ஒன்றும் இல்லை அண்ணி. அண்ணி கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் பைரவி எங்களை பார்த்துருக்கா. அண்ணியை மிரட்டி என் வேலை போனதுக்கு நீ தான் காரணம்னு காரில் கடத்திட்டு போயிட்டா. நான் அண்ணியை தேடி போகிற வழியில் ஏய், ஏறடி வண்டியில. கொன்னுடுவேன். இவ்வளவு நாளா நீ ஜெயிலில் பண்ண அட்டகாசங்கள்லாம் ஏன் பொறுத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? உன்னால எங்க அன்னைக்கு ஜெயிலில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். வேலை போனதுக்கு அப்புறமும் பிரச்சனை பண்றிய. இனிமே எங்க அன்னிக்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ண சுட்டு பொசிக்கிடுவேன். ஜாக்கிரதை. வாங்க நீ போலாம். இல்ல, நான் அம்மா போய் பார்த்துட்டு வரேன். எனக்கு எல்லாம் தெரியும். வாங்க. ஏன் இளவரசி இப்படி பண்ண? லெட்டர் எழுதி வச்சுட்டு போற அளவுக்கு அப்படி என்ன நடந்தது? ஏன்னா நீங்க பண்ண விஷயம் எனக்கு பிடிக்கல. என் மனசாட்சி கொண்டுட்டு என்னால வாழ முடியாது. யாருக்கிட்டையும் சொல்லாம வீட்டை விட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருக்கு. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க என் மேல வச்சிருக்க அன்பு பாசமா எனக்கு புரியுது. ஆனா என்னால உங்களுக்கு மனைவியை நடந்துக்க முடியல. அதுக்கு காரணம் உங்களை தண்டிக்கணும்ன்றது இல்ல.
என் மனசாட்சி என்ன தண்டிச்சிருமோன்ற பயம். நீங்க தெரியாம செஞ்ச தப்பு, இது தெரியாம நடந்த விபத்து என் புத்திக்கு தெரியுது. ஆனா என் மனசுக்கு தெரியல. தெரியல. நான் எழுந்தது எங்க அப்பா. அதுக்கு காரணம் நீங்க. இந்த ஒருத்தலோட இந்த வீட்ல நீங்களும் சந்தோஷமா வாழ முடியாது, நானும் சந்தோஷமா வாழ முடியாது. அதனாலதான் சொல்றேன், நீங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க, சந்தோஷமா இருக்கு. ஏன் இப்படி பண்ண? சொல்லுண்ணே, ஏன் இப்படி பண்ண? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு. ஏன் சொல்லல? டேய் சண்முகம், அண்ணா, உன் வாழ்க்கையோட எனக்கு இந்த போலீஸ் உத்தியோகம் ஒன்றும் பெருசு இல்லைண்ணே. எதுவும் பேசாதடா, விடுறா. முடியாதுண்ணே, முடியாது. இப்படி ஒரு பிரச்சனை வரும் தெரிஞ்சுதான் நான் அன்னைக்கு சொல்றேன்ல, நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். சும்மா இருந்தேன். இதுக்கு மேல நான் உண்மையை சொல்லணும்னா உயிர் வாழ்றதுல அர்த்தமே இல்லாம போயிடும். டேய், என்ன மன்னிச்சிருங்க. உங்க அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கு காரணம் அண்ணன்றதால தான் அவர் கூட வாழ மாட்டேங்கிறீங்க. டேய் சண்முகம், அண்ணன் நீ சும்மா இருந்த. சும்மா இரு. ஆனா உண்மை அது இல்ல. டேய் சொன்ன கேள்டா, வேணாண்டா. அண்ணா, என்ன பேச விடனே. நான் நல்லா இருக்கணும் நீ நினைக்கலாம், ஆனா நீ நல்லா இருக்கணும் நான் நினைக்க கூடாதா? ரெண்டு பேரும் ஒரு தாய் வயத்துல தான் பிறந்தோம். அண்ணா, நீ தியாகியாகவும் வேணாம், நான் பாவியாகவும் வேணாம். அண்ணே, உங்க அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கு நான் தான் காரணம். ஆக்சிடென்ட் பண்ணதே நான் தான். நான் ஒண்ணு வேணும்னு பண்ணல. நீ அது எதிர்பாராம நடந்த விபத்து. அப்ப நான் போலீஸ்க்கு செலக்ட் ஆகி ட்ரைனிங்காக வெயிட் பண்ணிருந்த நேரம். திடீர்னு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆனோன்னு எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அதனாலதான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சேன். ஆனா அண்ணன் என் மேல எஃப்ஐஆர் பதிவாயிட்டா எனக்கு போலீஸ் வேலை கிடைக்காம போயிடும்ன்ற ஒரே காரணத்துக்காக அந்த ஆக்சிடென்ட்டை தான் தான் பண்ணன்னு சொல்லி சரண்டர் ஆயிட்டார். அவர் அப்படி செஞ்சதுக்கான காரணம் என்னை போலீஸ் ஆக்கி பார்க்கணுங்கிற எங்க அப்பாவுடைய ஆசை, அவருடைய கனவு நிறைவேறணுங்கிறதுக்காக தான். ஆனா அதனால இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் தான் நீ சரண்டர் ஆயிருப்பேன். என்ன மன்னிச்சிருங்க. நீ என்ன மன்னிச்சிருங்க. உங்க தம்பி சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மையா? சொல்லுங்க. ம்.
ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன். இத்தனை நாள் நீங்க செய்யாத தப்புக்கு நான் தண்டனை கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிருக்க, நான் தப்பு பண்ணிட்டேன். ஐயோ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? இவ்வளவு பெரிய குழப்பத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தெளிவு கிடைச்சிருக்கே. இளவரசி, இனிமேலாவது நான் இந்த வீட்டை விட்டு போறேன், என் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைங்கன்னா சொல்லாத. சொல்ல மாட்டேல்ல? சண்முகம், சண்முகம், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடுவா. சண்முகம், சண்முகம், டேய், சாப்பிடவான்னு அண்ணி கீழே கூப்பிட்டு இருக்காங்க. அது காதுல வாங்காம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? வா சாப்பிட வா. எனக்கு பசிக்கல, நீங்களாம் சாப்பிடுங்க, நான் போய் சாப்பிட்டுக்கிறேன். பசிக்கலைனாலும் பரவாயில்ல, வந்து 2 வாயாவது சாப்பிடு. சாப்பிடாம படுத்தா தூக்கம் வராதுடா. சாப்பிட்டாலும் எனக்கு இன்னைக்கு தூக்கம் வராதுன்னு. தூக்கம் வராதுன்னு. நீ ஏன் என் மேல இவ்வளவு பாசமா இருக்க? என்ன என்னதான் கூட பிறந்தவனா இருந்தாலும் உன் சொந்த வாழ்க்கையை பத்தி கூட கவலைப்படாம என்னை பத்தி மட்டுமே எப்படின்னு உன்னால யோசிக்க முடியுது? சொல்லுன. டேய், நீ என் கூட பிறந்தவன்டா, ஒரே ரத்தம். உன்னை பத்தி நான் யோசிக்காம வேற யாரா யோசிப்பாங்க? உலகத்துல எவ்வளவு ஆன தம்பிங்க கேவலம் பணத்துக்காக ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. வாய்க்கா வறுப்பு தகராறுல வெட்டிக்கிறாங்க. கூலிக்கு ஆள் வச்சு சொந்த அண்ணனே தம்பியை வெட்டுறான். இந்த மாதிரி எத்தனையோ கேஸ் நான் பார்த்திருக்கேனே. ஆனா உன்ன மாதிரி ஒரு அண்ணன் சத்தியமா வேற யாருக்கும் கிடைக்க மாட்டானே. சத்தியமா வேற யாருக்கும் கிடைக்க மாட்டானே. கிடைக்க மாட்டான். ராமன் கூட தன்னோட தம்பிக்காக நாட்டை மட்டும் தானே விட்டு கொடுத்து காட்டுக்கு போனான். ஆனா நீ என்னோட வேலையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக உன்னோட வாழ்க்கையை விட்டு கொடுக்க தயாராயிட்டேனே. நான் ஆசைப்பட்ட போலீஸ் வேலை எனக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக நான் பண்ண ஆக்சிடென்ட்டை நீ பண்ணதை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததோட இன்னைக்கு உன் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமும் அமைதியா இருந்தியனே. அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஒருத்தலா இருக்குனே, மனசு ஒருத்தலா இருக்கு. அழாதேங்கிறல்ல, அழாத, எல்லாம் சரியா போச்சுல.
இன்னும் ஏன் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க? இல்லண்ணே, ஒருவேளை தன்னுடைய அப்பனை கொன்னவனோட எப்படி வாழ்றதுன்னு அண்ணி ஏதோ தவறான முடிவு எடுத்திருந்தாங்கன்னா உன் வாழ்க்கையில் என்ன வீணா போயிருக்கோம். எனக்காக இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேனே. நீ மட்டும் இவ்வளவு நல்லவனா இருக்கும்போது உன் எச்சி பால் குடிச்சு வளர்ந்தவன நானு. நான் எப்படி நான் சுயநலவாதியா இருக்க முடியும்? சொல்லுண்ணே, நான் எப்படி நான் சுயநலவாதியா இருக்க முடியும்? உன்னோடவா? உன் வாழ்க்கை விடவானா எனக்கு இந்த வேலை பெருசு? நான் இந்த வேலையை விட்டு போறேன். ஆமா, நான் இந்த வேலையை விட்டு போறேன். வேலையை விட போறியா? எதுக்கு? அதான் அன்னைக்கு நீ அனுபவிக்க வேண்டிய தண்டனையை நான் அனுபவிச்சிட்டேன் இல்ல? அப்புறம் ஏன்டா வேலையை விடணுங்கிற? இல்லண்ணே, என்னால இனிமே இந்த வேலையை கண்டினியூ பண்ண முடியாதுண்ணே. இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமேங்கிற குற்றம் நடிச்சு குத்திட்டே இருக்குண்ணே. தேவையில்லை. உங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் தேவையில்லை. நீங்க மட்டும் எங்க அப்பாவை திட்டம் போட்டா கொலை பண்ணீங்க. எங்க அப்பா எங்களை விட்டு போகணும்னு இருந்திருக்க, போயிட்டாரு. அது எங்க தலையெழுத்து. அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் பண்ணிருக்கீங்க. அந்த வேலையை அவ்வளவு ஈஸியா விட்டுறாதீங்க. இவ்வளவு நாள் நான் தான் இவரை புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்திட்டு இருந்தேன். நீங்களும் அதே தப்ப பண்ணிடாதீங்க. பழசே பேசிட்டு இருந்தா வருத்தம் தான் மெஞ்சும். மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. வாங்க சாப்பிடலாம். கூட்டிட்டு வாங்க. வா சாப்பிடலாம். நீ போ, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். சரி, சீக்கிரமா வா. என்னங்க எந்திரிங்க. எவ்வளவு நேரம் தூங்குவீங்க? என்னங்க நான் சொல்றது காதுல விழுதா இல்லையா? எந்திரிங்க. ஏய், என்னது காலங்காத்தால? கைய விடுங்க. எந்திரிச்சு போய் குளிங்க. ஏ ஃபிலோ, குளிக்கணுமா? பின்ன குளிக்காம இப்ப என்ன பண்ண போறீங்க? நான் அப்புறமா குளிச்சுக்கிறேனே. ஏன் உங்களுக்கு குளிக்கிறதுக்குலாம் நல்ல நேரம் பார்க்கணுமா? இல்ல, நேரத்தை நல்ல நேரமா மாத்திட்டு அப்புறமா ஒரேடியா குளிக்கலான்னு பாக்குறேன். நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா எங்க வந்து நிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். போங்க போங்க, மரியாதை எந்திரிச்சு போய் குளிங்க. ப்ளீஸ்டா, லீவு தானே. அதுக்காக 8 மணி வரைக்கும் குளிக்காம இருப்பியா? போடா போய் குளிடா. அவ்வளவுதான் மரியாதையா? தெரிஞ்சா சரி. அது சரி. ஃபிலோ, ஐயோ போடா போ. ஏய் ஃபிலோ, ஃபிலோ என்ன ஃபிலோ? ஏய் ஹலோ, ஹலோ, நான் ரோஷன் பேசுறேன். என்னடா இவன் மறுபடியும் ஃபோன் பண்றானேன்னு தப்பா எடுத்துக்காத. இப்போ எதுக்கு ஃபோன் பண்ண? ஃபிலோ, இன்னைக்கு ஃபுல்லா வீட்ல தானே இருக்க போறேன். நான் அப்புறமா குளிச்சுக்கிறேனே, ப்ளீஸ். ஆண்டி, என்ன ஃபிலோ? ஹலோ 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 ஃபிலோ, சொல்லு. உன் ஹஸ்பண்ட் இருக்காரா ஃபிலோ? இப்போ எதுக்காக தேவையில்லாம மறுபடியும் ஃபோன் பண்றேன்? பயப்படாத ஃபிலோ. இப்போ நான் உனக்கு ஃபோன் பண்ணது உன்னை மிரட்டுறதுக்கோ பயமுறுத்துறதுக்கோ இல்லை.
உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான். நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கவே அருகதை இல்லாதவன் தான். இருந்தாலும் என்ன மன்னிச்சிரு ஃபிலோ. ஃபிலோ, நான் இவ்வளோ நாளா எவ்வளோ கேவலமாக இருந்திருக்கேன்னு இப்போ நினச்சா கூட ரொம்ப வருத்தமாக இருக்கு. நல்ல வேளை உங்கள் அத்தை வந்து என் கண்ணை திறந்துட்டாங்க. அவங்க என்கிட்டேருந்து உன்னோட சீடியும் சிப்பியும் நீ கொடுத்த பணத்தையும் மட்டும் வாங்கிட்டு போல, என்னோட கெட்ட எண்ணத்தையும் என்னோட கேவலமான புத்தியையும் அழிச்சிட்டு போயிட்டாங்க. ஆமாம் ஃபிலோ, நான் என்னோட நம்பரை மட்டும் மாற்றலை, என்னையவே மாற்றிக்கிட்டேன். இனிமே உன் வாழ்க்கையில் ஐ ப்ராமிஸ் என்றைக்குமே குறுக்க வரவே மாட்டேன். அதை சொல்கிறதுக்காக தான் இப்போ நான் உனக்கு ஃபோனே பண்ணேன். வாழ்க்கையில் பணம் தான் முக்கியம். நான் இவ்வளோ நாளாக வாழ்ந்துட்டேன். ஆனால் பணத்தையும் தாண்டி நிறைய நல்ல விஷயம் இருக்குன்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஃபிலோ. இனிமே இந்த ரோஷன் புது மனுஷனாக வாழ போகிறான். இனிமேல் அப்படியே உன் வாழ்க்கையில நல்ல விஷயம் நடக்கணும்னு கர்த்தரை வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபிலோ. இட்ஸ் ஓகே. மன்னிக்கிறதுக்கு கூட ஒரு பெரிய மனசு வேணும்னு நீ நிரூபிச்சிட்ட. இப்போதான் என் மனசுல இருக்கிற பாரம் இறங்கிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. பாய். சரிடா, நான் பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு ஊருக்கு கிளம்புறேன். ஏன் அங்கிள்? வேற என்ன பண்ண சொல்ற? நீ ஆசைப்பட்ட பணமும் உனக்கு கிடைக்க போறதில்ல, நான் ஆசைப்பட்ட ஃபிலோவும் எனக்கு கிடைக்க போறதில்ல. அப்புறம் இங்க இருந்துட்டு என்ன பண்ண சொல்ற? நாம நினைச்சது கிடைக்காதுன்னு எப்படி அங்கிள் சொல்றீங்க? பின்ன என்னடா, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. எல்லா வகையிலையும் செக் வச்சு லாக் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன, ஆட்டோ க்ளோஸ் தானே. இனிமேதான் ஆட்டமே ஆரம்பமாக போகுது. என்னடா சொல்ற? புரியலையா? இவ்வளோ நாளாக நம்ம வெளியே நின்று தானே விளையாடணும். அதான் ஈஸியாக செக்கு வச்சுட்டாங்க. இனி நான் விளையாட போகிற இடமே வேற. இடமே வேற என்ன? ஃபிலோமினா வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாம அவளுக்கு செக்கு வைப்போம். இனி அந்த வீட்டுக்குள்ள போனா அடுத்த நிமிஷமே ஜெயிலுக்குள்ள தான் இருக்கணும். சும்மா போக போறதில்ல அங்கிள், உரிமையோட தான் போக போறேன். புரியலையடா? புரிஞ்சுக்குவீங்க. அம்மா, கோமதி அம்மா. வாங்க சாமி. என்ன அங்கே நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க சாமி, வாங்க உட்காருங்க. மாப்ள, என்னத்த? கொஞ்சம் கீழே இறங்கி வாங்களேன். வரோம். என்னங்க, சீக்கிரம் வாங்க. இந்த வரேன். அப்புறம் சாமி, நல்லா இருக்கீங்களா? பகவான் புண்ணியத்துல சேமமா இருக்கம்மா. ஆத்துல எல்லாரும் நல்லா இருக்காளோன்னு. எல்லாரும் நல்லா இருக்கோம் சாமி. வணக்கம் சாமி, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நன்னா இருக்கேன். சென்னை வந்ததும் என்ன ஞாபகம் வச்சுட்டு கூப்பிட்டேளே, ரொம்ப சந்தோஷம். என்ன சாமி, நம்ம வீட்ல ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது உங்களை கலந்துக்காம பண்ணுவோமா? அப்புறம் இது என் நாத்தனாரு. வணக்கம். வணக்கம். இது உங்களோட பையன் கிருஷ்ணா. வணக்கம். வணக்கம். இவ பேரு லீலா. கிருஷ்ணாவை கட்டிக்க போற பொண்ணு. இவங்க 2 பேரோட கல்யாணத்துக்கு தான் நாள் குறிக்க உங்களை வர சொன்னோம். பேஷா குடிச்சிட்டா போறது. லீலா, போய் காஃபி கொண்டு வாமா. சரி. சித்த யோகம், அமிர்த யோகம் வர்ற வைகாசி மாசம் 6, 8, 9, 13, 27 இப்படி 5 முகூர்த்தம் இருக்கு.
இதுல 9, 13, 27 நல்ல முகூர்த்தம். அமிர்த யோகம் வேற. இதுல உங்களுக்கு எந்த தேதி வசதிப்படும்னு பார்த்து செய்யுங்க. இந்தக்கா மதனி இந்த டேட்ல வச்சுக்கலாமா மதனி? பொண்ணு நல்லா லட்சுமி கடாட்சமா குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி தான் பார்த்துருக்கு. நாங்க எங்க சாமி பார்த்தோம், இவனே பார்த்து கூட்டிட்டு வந்துட்டான். யாரு பார்த்தா என்ன, பொண்ணு நல்ல பொண்ணா கிடைச்சிருக்காளோ இல்லையோ? அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கட்டுமா? ஒரு நிமிஷம். சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். வரட்டுமா? வாங்க சாமி. என்ன லீலா, சந்தோஷம் தானே? ஐயோ, என்னம்மா இது? எழுந்திரி எழுந்திரி. வயித்துல குழந்தை இருக்குல்லம்மா. என்னம்மா சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? இல்ல, என் அம்மா கூட இந்த அளவுக்கு என்ன பார்த்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க எனக்கு கிடைக்க உண்மையிலேயே நான் புண்ணியம் பண்ணிருக்கணும். இத பாரு லீலா, என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்னைக்குமே என் மகதான். உன்னை மருமகளை என்னால எப்பவுமே பார்க்க முடியாது. ஒரு அம்மா மகளுக்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் நான் உனக்கு பண்றேன். சத்தியமா சொல்ற அத்தை, இவ்வளவு நாள் நான் எப்படி இருந்தேன்னு தெரியல. இப்ப சொல்றேன், என்னால கிருஷ்ணாவை கூட பிரிஞ்சு இருக்க முடியும். ஆனா உங்களை மட்டும் பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது அத்தை, இருக்கவே முடியாது. லீலா, நீ கல்யாண பொண்ணுமா, நீ எப்பவும் கலகலன்னு இருக்கணும், புரியுதா? கிருஷ்ணா, இவளை கூட்டிட்டு போ. போமா, போ. போமா. அக்கா, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஊர்ல என்னடான்னா அந்த லீலாவை விரட்டி விட்டுட்டு நம்ம பொண்ணை கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசுனீங்க. இப்ப என்னடான்னா இவங்க கல்யாணத்துக்கு 4 நட்சத்திரம் குறிக்கிறீங்க. டேய் மடையா, இப்ப நாள் குறிச்சதே நம்ம கிருஷ்ணாவுக்கும் ரேகாவுக்கும் நடக்க போற கல்யாணத்துக்காக தான். ஆமா காசி, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, விஷம் கொடுத்து கொல்றது ஒரு ரகம், வெல்லம் கொடுத்து கொல்றது ஒரு ரகம்னு. நாம லீலாவுக்கு வெல்லம் கொடுத்து தான் கொல்ல போறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பாரு. இன்னைக்கு அவ காலை சுத்திட்டு இருக்கிறானே கிருஷ்ணா, அவனே கூடிய சீக்கிரம் அவ கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவான் பாரு. ஓ அப்படியா? சரி சரி சரி. என்ன அப்படியா நொப்படியான்னு வாயை பிளந்துட்டு இருக்கீங்க? சும்மா எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காம நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்க, புரியுதா? நல்லா புரியுது. தனம் தானியம் வசும் பகுபுத்திர லாபம். சாமி, இதுல பூ, பழம், தாலி, மஞ்சள், குங்குமம் எல்லாமே இருக்கு. சாமி கிட்ட கொஞ்சம் வச்சு கொடுத்து. பேஷா வச்சு கொடுத்துறேன். தயானஸ்தனுபாசந்தமயா கிரிஷந்தாபிஜா கஷீஹி யாமிஷம் கிரிஷந்தாஸ்தேபி பரிஷத்தவே நானாவிததிபி குணவந்தோஷ்பாஞ்சலிம் பூஜாம் ஏகஹாரதி கற்பூர நீராஜனோதர்சயாமி ராஜ்யபாவானம் வகீயதே தானியம் தனம் வசும் பகுபுத்திர லாபம். வெளியில இருக்க சுமங்கல் எங்களுக்கு கொடுத்துடலாம். அங்க நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க, வா அங்க போய் கொடுக்கலாம். வா. சரி.
மாங்கல்ய பூஜை பண்ணேன். ரொம்ப சந்தோஷமா. இந்தாங்க. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். மாங்கல்ய பூஜை பண்ணேன். அக்கா, என்ன கொஞ்சம் இங்க வாங்கல. என்னம்மா? அங்க மஞ்சள் குங்குமம் வச்சு தாலி சரடு கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, எனக்கும் ஒண்ணு வாங்கி தரீங்களா? ஏன் நீ போய் வாங்க வேண்டியதானே? இல்லக்கா, நான் அடிப்பிரதட்சணை பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் முடியல. நான் போய் வாங்குறதுக்குள்ள தீந்துரும்க்கா. சரி, நான் போய் வாங்கி தரேன். இளவரசி, மாங்கல்ய பூஜை பண்ணேன். இன்னொன்னு கொடுங்களேன். அங்க ஒரு பொண்ணு அடிப்பிரதட்சணை பண்ணிட்டு இருக்கு, அவங்களுக்கும் ஒண்ணு சேர்த்து கொடுங்க. வாங்கக்கா, நானே கொடுக்குறேன். இளவரசி, பைக் எடுத்து விடணுமா? நான் சாவி கொடுத்தேன்னா விட்டு வந்துடுவேன். என்கிட்ட கொடுக்கலையே. இல்ல, உங்ககிட்ட தான் கொடுத்தேன் பாரு. இல்லைங்க, இந்தாங்கக்கா, நீங்களே கொடுத்துருங்க. சரி, சரியா பாரு. இந்தாம்மா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. பரவாயில்லம்மா. கடவுளே, எனக்கு கல்யாணம் ஆக போது. என் கல்யாணத்துக்கு தாய் வீட்ல இருந்து எந்த ஆசீர்வாதமும் கிடைக்காம போயிருமோன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா என் வேண்டுதல் வீண் போகல. என் அக்காவோட அம்மாவோட ஆசீர்வாதம் கிடைச்சாலே போதும்னு நினைச்சேன். ஆனா என் தாய் வீட்டு சீதனமா இந்த தாலியை என் அக்கா கையில இருந்தே வாங்கி கொடுத்துட்டேன். கோயிலுக்கு வரும்போது என் மனசு எப்படி இருந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல. ஆனா இப்ப நான் நிறைஞ்ச மனசோட போறேன். மாங்கல்ய பூஜை பண்ணுங்க. நீங்க நல்லா இருக்கணும். என்ன இளவரசி, இப்ப சந்தோஷமா? திருப்தியா வீட்டுக்கு போலாமா? ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் வருத்தமா இருக்குங்க. ஏன்? சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ண தாலிக்கேற என் கையால யார் யாருக்கோ கொடுக்குறேன். ஆனா என் தங்கச்சி லீலாவுக்கு கொடுக்க முடியலையே. பாவங்க அவ. பாசமா அவகிட்ட யாராவது 4 வார்த்தை பேசினா உடனே அவங்கள நம்பிடுவா. அப்படி நம்பி ஏமாந்துதான் இன்னைக்கு எங்க இருக்காலும் என்ன கஷ்டப்படுறாலும். கவலைப்படாத இளவரசி, கோயில வச்சு அவளை பத்தி பேசிருக்கோம். கூடிய சீக்கிரம் அவ நம்மளை பார்க்க வரத்தான் போறா. நீ வேணா பாரு, அவ நல்ல குணத்துக்கு நிச்சயம் அவ நல்லா தான் இருப்பா. மனசை போட்டு தேவையில்லாம குழப்பிக்காத. வா. அப்பா கூட அடிக்கடி தான் சொல்லுவாரு, அவ நல்ல குணத்துக்கு அவ எங்க போனாலும் நல்லா இருப்பான்னு. அவருடைய ஒரே ஆசை எங்க 2 பேரையும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் கண்ணை கசக்கிட்டு வந்துடக்கூடாதுன்றதுதான். என் விஷயத்துல அது நடந்துருச்சு. ஆனா லீலா விஷயத்துல அந்த கிருஷ்ணாவை நம்பி அவ வாழ்க்கையை தொலைச்சு இப்ப எங்க இருக்கானே தெரியல. அப்படியெல்லாம் நினைக்காத. அந்த கிருஷ்ணா தான் இப்ப திருந்தி நல்ல நிலைமையில இருக்கான்ல. அவனும் லீலாவை தேடிக்கிட்டு தானே இருக்கான். கண்டிப்பா கிருஷ்ணா லீலாவை கண்டுபிடிச்சு நல்லபடியா குடும்பம் நடத்துவான். என்னை விட நல்லா பாத்துக்குவான். நல்லா பார்த்துப்பான்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். ஆனா உங்களை விட நல்லா பார்த்துப்பான்னு சொல்லாதீங்க. ஏன்? என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை விட ஒரு நல்லவர்னா அவர் இனிமே பிறந்துதான் வரணும். அந்த அளவுக்கு நான் உனக்கு ஒண்ணுமே பண்ணலையே. என்னங்க,
எனக்குன்னு தனியா பண்ணணுமா என்ன? உங்க தம்பிக்காக இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்கீங்க. கட்டின பொண்டாட்டி எனக்கு பண்ண மாட்டீங்களா என்ன? இந்த ஒரு விஷயத்துல உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன், அப்புறம் ஏன் கயல்வழிக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு சொன்ன? அது அப்ப அவசர புத்தியில ஏதோ தப்பா முடிவெடுத்துட்டேன். அப்ப இன்னைக்கு இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே யாருக்காகவும் உங்களை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். நீங்க 2 பேரும் ஜோடியா போட்டோல நிக்கிறதே எனக்கு பிடிக்கல. இப்போ நேர்லயே ஜோடியா வரீங்களா? விடமாட்டேன், விடமாட்டேன்டி. உன்னை அவரோட வாழவே விடமாட்டேன். உன்னை வாழ விட மாட்டேன்டி. இது என் ரத்தத்து மேல சத்தியம். அக்கா, அக்கா, கயல் அக்கா எங்க? மார்க்கெட் வரைக்கும் போயிருக்காங்க. ஹேய் கயல், என்ன கயல் இது? ஒண்ணுல காய்கறி கட் பண்ணும்போது பட்டுடுச்சு. என்னம்மா, கொஞ்சம் பார்த்து பண்ணக்கூடாதா? ஏன் இப்படி? நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற? அக்கா வந்து செய்ய மாட்டாங்களா? பரவாயில்ல, நீ முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வா. ஒரு கட்டு கட்டிட்டு டிடி போட்டுக்கலாம். எங்க இந்த கையில பாருங்களேன், கையை அறுத்துட்டு இருக்கா. இன்னைக்கு உன் முந்தானை என் கைக்கு வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் உன் முந்தானையில நீ முடிஞ்சு வச்சிருக்கியே என் சுப்பிரமணி மாமா, அவரும் என் கைக்கு வந்துருவாரு. வர வைக்கிறேன். நீங்க? என் பேர் முருகன். ராஜேஸ்வரமா வர சொன்னாங்க. இருக்காங்களா? இருக்காங்க, வாங்க. ஆண்டி, அத வரேம்மா. உட்காருங்க. நல்லது. ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேணாமா. வணக்கம். வணக்கம். உட்காருங்க, உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? ஆண்டவன் முன்னேத்துல ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படிமா இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும். என்ன மீனா பாக்குற? நம்ம நிர்மலா கல்யாண விஷயமா தான் வர சொல்லியிருந்தேன். இந்த அவருக்கு குடிக்கிறதுக்கு மோர் எடுத்துட்டு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். இருக்கட்டும், பரவாயில்ல. நீ எடுத்துட்டு வாமா. அப்புறம் அவசரமா வர சொல்லியிருந்தீங்க, என்னமா விஷயம்? உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. வயசு பொண்ணு வீட்டில் இருக்கும்போது என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா அப்போ இருந்த சூழ்நிலை அந்த மாதிரி. அதோட இல்லாம அப்போ என் பொண்ணு காலேஜ் போயிட்டு இருந்தா, இப்போ படிப்பை முடிக்க போறா. அதான் அவளுக்கு ஏதாவது ஒரு நல்ல வரனா பார்த்து சொன்னீங்கன்னா சீக்கிரம் அவள் கல்யாணத்தை முடிச்சிடலாம் தான் உங்களை வர சொன்னேன். அதுக்கு என்னம்மா, தாராளமா முடிச்சிருவோம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்துட்டா நல்லது. ஆனா நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல பையனா பார்த்து நீங்க சொன்னீங்கன்னா அடுத்தடுத்து நடக்க வேண்டிய வேலைகளை பார்த்துடலாம். சரிங்கம்மா. இந்தாங்க. அம்மா, நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல இடம் நம்ம கைவசம் இருக்குமா? சரி. மாப்பிள்ள மும்பைல சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு.
அடுத்த மாசம் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இங்கே வந்துடுறாரு. சரி. இப்போதைக்கு அவங்க அம்மா அப்பாவும் இங்கதான் இருக்கிறாங்க. சரி. நான் போய் அவங்கள்ட்ட பேசி ஒரு நல்ல நாளா பார்த்து கூட்டு வரேன். எல்லாரும் உட்கார்ந்து கலந்து பேசி ஒரு முடிவு எடுப்போம். என்ன சொல்றீங்க? சரிங்க, நேர்ல பார்த்து பேசிடலாம். டேய், நம்ம நிர்மலா கல்யாணத்தை பத்தி தான் தரகர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். பையன் மும்பைல சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காராம். அடுத்த மாசம் வர்றாராம். நீ என்ன சொல்ற? இதில் நான் சொல்கிறதுக்கு என்னம்மா இருக்கு? நீங்களா பார்த்து எது பண்ணாலும் எனக்கு ஓகே தான். ஃபிலோ, டிஃபன் எடுத்து வை. வாங்க, நீங்களும் வாங்க சாப்பிடலாம். இல்லம்மா பரவாயில்ல, நான் கிளம்புறேம்மா. சரி. அப்போ பையன் வீட்டுல போய் பேசிட்டு என்ன ஏதுன்னு கேட்டு உங்களுக்கு ஒரு போன் பண்ணட்டுங்களா? நல்ல செய்தியா சொல்லுங்க. கண்டிப்பாமா. நீங்க நல்லபடியா முடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செய்ய வேண்டியதை நான் கண்டிப்பா செய்வேன். சரிம்மா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமா. சரிம்மா, நான் வரேன். வாங்க. ஏய், ஏண்டி இன்னைக்கு காலேஜ் தான் இல்லையே, எங்க கிளம்புற நீ? அம்மா, எனக்கு என் ஃப்ரெண்டு சௌந்தர்யாவோட பர்த்டே. சோ கிஃப்ட் வாங்கிட்டு போய் விஷ் பண்ணிட்டு வரலான்னு கிளம்புறேன். இங்க பாரு, உனக்கு கல்யாணம் பேசிட்டு இருக்கோம். இனிமேல் ஒழுங்கா காலேஜுக்கு போனோமா வீட்டுக்கு வந்தமான்னு இருக்கணும். தேவையில்லாம சுத்திட்டு இருக்காத. கல்யாணம் தானமா, அது நடக்க வேண்டிய நேரத்துல நல்லபடியா நடக்கும். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறதுக்கெல்லாம் மாப்பிள்ளன்னு கோச்சுக்க மாட்டாரு. அதிக பிரசைக்கு தனமா பேசிட்டு இருக்காம நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறியா? வண்டி இருக்குன்னு அங்கங்க சுத்தாதடி. ஐயோ, செகண்ட் ஹேண்ட்ல வண்டி வாங்கி கொடுத்தாலும் வாங்கி கொடுத்து உன் டார்ச்சர் தாங்க முடியலமா. ஏய், என்னடா லீலா கோயிலுக்கு போயிட்டு இன்னும் வரலையா? இன்னும் வரலம்மா. மதனி, அப்படின்னா இப்பவே மாப்பிள்ளை கிட்ட அந்த விஷயத்தை பத்தி பேசிடுங்க. என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லடா, அது வந்து என்னம்மா வந்து போயின்னுட்டு சொல்லு. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. சொன்னா தானம்மா தெரியும், சொல்லு. நான் யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தடவை லீலாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்டா. ஹாஸ்பிட்டலுக்கா? எதுக்கு? அம்மா, உன்னதான் கேட்குறேன். லீலாவை எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும்? அது இல்ல மாப்பிள்ள, கல்யாணத்துக்கு முன்னாடி லீலாவுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும். என்ன சொன்னீங்க? இல்ல, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னேன். லீலாவை நீங்க சந்தேகப்படுறீங்களா? சச்சா, அப்படியெல்லாம் இல்ல மாப்பிள்ள. பின்ன இல்ல, அன்னைக்கு உங்க மாமா எப்படி பேசினாருன்னு பாத்தீங்கல்ல? அதுக்காக இப்படி ஒரு முட்டாள்தனத்தை செய்ய சொல்றீங்களா? இல்ல மாப்பிள்ள. என்ன இல்ல மாப்பிள்ள? சும்மா வாய்க்கு வந்து அப்படி பேசு. தப்பு பண்ண எனக்கு தெரியாது. யார் காரணம்னு நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க மாப்பிள்ள. லீலா நம்ம குடும்பத்து பொண்ணாயிட்டா அவளை நாமளே சந்தேகப்படுறது நல்லதில்லதான். ஆனா உங்க மாமா கேட்ட மாதிரி நாளைக்கு விஷயம் தெரிஞ்சு வேற யாராவது கேட்டுட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் அது ஒரு சங்கடமா உங்க மனசை உறுத்தக்கூடாது பாருங்க. அதுக்காக தான் சொல்றேன். எனக்கு யாரை பத்தியும் கவலை இல்ல. நான் லீலாவை நம்புறேன், அவ்வளவுதான். இத பார் கிருஷ்ணா, அன்னைக்கு ராமர் சீதையை தீக்குளிக்க சொன்னது ராமர் சந்தேகப்பட்டதுனால இல்ல, மத்தவங்களுக்கு சீதை மேல சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு தான். லீலா நம்ம வீட்டு பொண்ணுடா. அவளை 4 பேர் 4 விதமா பேசினா நமக்கு தானே அசிங்கம். நீ உன்னை மட்டும் லீலாவை பத்தி மட்டுமே யோசிக்கிறியே. நாளைக்கு உங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைகிட்ட 4 பேர் 4 விதமா பேசினா பாவண்டா, அந்த பிஞ்சு மனசு எவ்வளவு வேதனைப்படும். ஆமா மாப்பிள்ள, அம்மா சொல்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுவே நம்ம கிட்ட டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் இருந்ததுன்னா பேசுறவங்க முகத்துல செருப்பால் அடிச்ச மாதிரி ரிப்போர்ட்டை தூக்கி உங்க குழந்தை வீசாது. நமக்காக இல்லைன்னாலும் அந்த குழந்தைக்காகவாவது பண்ணிதாண்டா ஆகணும். இது நம்ம குடும்ப கௌரவத்துக்கு தானே மாப்பிள்ள. இல்லை, நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்கன்னு சொல்லி நான் லீலா கிட்ட போய் நீ டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னால் அவள் என் மேல் நம்பிக்கை இல்லையான்னு கேட்டு என்னை கேவலமாக நினைக்க மாட்டா? உண்மைதான் மாப்பிள்ள. டிஎன்ஏ டெஸ்ட்னு சொன்னா லீலா ஒத்துக்க மாட்டாதா? சும்மா ஜெனரல் செக்கப்னு சொல்லிடுவோம். நமக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கிட்ட கூட்டிட்டு போய் காட்டலாம் மாப்பிள்ள. நமக்காகவா இத பண்றோம்?
எல்லாம் உங்க வாரிசு நல்லா இருக்கணும்னு தான் மாப்ள. லீலா மனச நம்ம காயப்படுத்த போறதில்ல. நாசுக்கா தானே மாப்ள இதை செய்ய போறோம். என்ன மாப்ள யோசிக்கிறீங்க? மாப்ள எதுவுமே சொல்லாம போறீங்களே. உங்க இஷ்டம். இந்த பாம்பை வச்சு நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பீங்க? ஆமா, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் 5-6 இடத்துல வித்தை காமிச்சா 100 150 கிடைக்குமா? நான் உங்களுக்கு 500 ரூபாய் தரேன். நான் சொல்ற மாதிரி செய்வீங்களா? என்னம்மா பண்ணணும்? இந்தாங்க, இதுல இருக்கிற அட்ரஸ்க்கு போங்க. ராத்திரி இருட்டினதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம நான் சொல்ற மாதிரி செஞ்சிருங்க. ஹலோ லீலா, நான் ராஜு பேசுறேன். சாரிடா, நீ ஃபோன் பண்ணும்போது நான் ஆஃபீஸ் மீட்டில் இருந்தேன். அதான் என் ஃப்ரெண்டு ஃபோன் அட்டன் பண்ணியிருக்கான். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.